இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். அன்பார்ந்தவர்களே, வறுமை ஒரு மனிதனின் கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் சோதிக்கும் ஒரு பெருஞ்சுமை. ஒருவேளை உணவிற்காகவும், பிள்ளைகளின் கல்விக்காகவும், உறைவிடத்திற்காகவும் கண்ணீரோடு போராடும் எத்தனையோ குடும்பங்கள் நம்மிடையே உள்ளன. உலகம் அவர்களை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் செவிசாய்க்கிறார் என்ற வாக்குறுதி அவர்களுக்கு பெரும் அரணாக இருக்கிறது. வறுமையில் வாடுபவர்களை நாம் வெறும் ஏழைகளாக பார்க்காமல் வறுமை கோலத்தில் நம்மிடம் வரும் இறைவனாக பார்க்க வேண்டும். அவர்கள் படும் துன்பங்களைக் கண்டு நம் இதயம் கனிந்து அவர்களுக்காக ஜெபிப்பதும், நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதும் இந்த தவக்காலத்தின் உன்னத பலனாகும். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, ஏழ்மையின் கோலத்தை ஏற்றுக்கொண்டவரே, இந்த புனிதமான நாளில் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறேன். உணவின்றி, உடையின்றி, முறையான இருப்பிடமின்றி வாடும் உமது பிள்ளைகள் மீது உமது கருணை கண்களை திருப்புவீராக. ஆண்டவரே, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு பசியை தீர்த்தது போல வறுமையில் வாடும் குடும்பங்களின் அன்றாட தேவைகளை உமது அபரிமிதமான கொடையால் நிறைவு செய்யும். அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் தாரும். கடன் சுமைகளால் மனமுடைந்து போயிருப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். நாங்களும் எங்கள் இதயங்களை திறந்து ஏழைகளுக்கு தாராளமாக உதவ அருள் புரியும். எந்த ஒரு குழந்தையும் பசியோடு உறங்க செல்லாதபடி உமது தந்தையுள்ள பராமரிப்பில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென்.